ரஜினி அப்படின்னு உடனே டக்குனு மனசுக்கு வர விஷயம் சுறுசுறுப்பு, ஸ்டைல், ஈர்ப்பு, தன்னம்பிக்கை, எளிமை, மனுஷனை மதிக்கிறது, அப்புறம் தன்னை ஏற்றி விட்டாங்கள்ல ஏணி, அந்த ஏணியை மிதிக்காமல் மதிக்கிறது, பழசை மறக்காமல் யார் யாருக்கு உதவுற நிலையில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் உதவுற அந்த எண்ணம் இப்படி அடிக்கிட்டே போகலாம். ஆமாம். இன்னொன்று அவரோட இல்லை அந்த இறை பக்தி, ஆன்மீகவாதியாக பார்க்குறது நமக்கு சந்தோஷம். ரஜினி சாரோட முதல் படத்தை சின்ன வயசுல ஃபர்ஸ்ட் என்ன படம் பார்த்தீங்க? அந்த ஞாபகம் எப்படி டிக்கெட் வாங்குவீங்க? ஆக்சுவலி நான் வந்து 6வது படிக்கும்போது, அப்போ வந்து எங்கள் ஊர் நாட்டுச்சங்கோட்டை திருவரங்கம்னு பரம்புடி பக்கத்தில் ஹாஸ்டல் எங்கள் அப்பா சேர்த்து விட்டார். ரொம்ப சேட்டை பண்ணுறேன்ட்டு அந்த ஏரியாவில் எது ஸ்ட்ரிக்டாக இருக்கோ அந்த இதில் சேர்த்து விட்டார். அப்போ அந்த படிக்கும்போது வருஷத்துக்கு கூட ஒரு படம் போடுவாங்க, ஸ்கூல்லே போடுவாங்க. அப்படி 6வது படிக்கும்போது ஸ்கூலில் ஓப்பன் ஸ்க்ரீன் கட்டி போடுவாங்களே, அதில் பார்த்து தான் 3 முடிச்சு. ஆமாம், 3 முடிச்சு. ஆமாம், ஃபஸ்ட்டு படம். அப்போ நமக்கு ரஜினிங்கிற பேரே தெரியாது 6வது படிக்கும்போது தானே. ஆனால் அந்த அந்த வில்லன் ஆக்டிங் இருக்குல்ல, ரொம்ப நாள் எனக்கு பாதிப்பு இருந்துச்சு. ஆமாம். இப்போ ரஜினி ரசிகர் மாசாக பார்க்குறோம், அப்போ ஒரு கொடூரமான ஆள். இன்னும் எனக்கு என்ன ஞாபகம் இருக்கும்னா, அந்த ஸ்ரீதேவி சேலையை சிகரெட்டில் வச்சு பொத்த போடுவார். அது இன்னும் ஞாபகம் இருக்குது. அது வந்து ரொம்ப பாதிச்சுது. ஏன்னா ஒரு பொண்ணோட சேலை, புது சேலை, அதை மனுஷன் சிகரெட்டில் வச்சு பொத்த போட்டார் அப்படிங்கிறது அந்த வயசில் எனக்கு ரொம்ப பாதிப்பாக இருந்துச்சு. அப்புறம் அந்த பாட்டு வசந்த கால நதியணியில், அது ஃபஸ்ட்டு கமல்ஹாசன் பாடிடுவார். திருப்பி இவர் பாடுவார். பாடும்போதே கொடூரமாக இருக்கும். அது எம்எஸ்சி பாடுவார் நினைக்கிறேன். இவர் நினச்சே, இவர் உருவத்தை நினச்சே பாடிப்பாங்க. இந்த வாய்ஸு வசந்த கால நதிகளிலே, அப்போ படம் பார்க்கும்போது பகிர்ந்துச்சு. ஏன்னா இவர் தானே கொண்டிருப்பார். அந்த 2-3 சீன்ஸு இன்னமும் நமக்கு அந்த பாதிப்பு இருக்குது. அந்த பாட்டும் அந்த சிகரெட்டில் சேலையை பொத்தல் போடுறதும். அவர் முழுக்க கதை கேட்கும்போது ஒரு ஹீரோவை இல்லாமல், ரஜினிங்கிற அந்த இல்லாமல் கொடுக்கிற ரசிகர் இருக்காங்கள்ல, அவங்களாம் உள்ளடங்கிய ஒரு உருவமாக இருந்துக்கிட்டு அவங்களோட எதிர்பார்ப்பு என்ன, ஒரு டேரக்டர் கதை சொல்லும்போது இந்த சீன் நம்ம ரசிகர்கள் அங்கே அவர் ரசிகராக இருக்கார்ல, அவருக்கு அது ஒத்து வராது. சிலது அவருக்கு ஓகே, இது எனக்கு பிடிக்குதுன்னா கொடுக்கிற ரசிகர் உள்ள இருக்கான்ல அவனுக்கு பிடிக்குது. அப்போ ரசிகர்களை மனசில் வச்சுக்கிட்டு தான் அவர் கதை கேட்குறாரு. கதை நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிறதுல ஏன் ரசிகர்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? ஏன்னா இவரை நம்பி தான் தேட்டருக்குள்ளே வராங்க. ரஜினி படம்னா அங்கே டைரக்டருக்காவோ ப்ரொடியூசருக்காவோ கதாநாயகாவோ மியூசிக்கெல்லாம் யாரும் வரல. ரஜினா ஒன் மேன் ஷோ. அப்போ ரஜினி படம் ரிலீஸ் ஆகுனா ரஜினிக்காக தான் மக்கள் உள்ளே போகிறாங்க. அந்த ஓப்பனிங் அவருக்காக தான் இருக்குது. அப்போது அத்தனை பேர் ஏமாற்றிடக்கூடாது. சிலது மிஸ் ஆகலாம், ஆனால் மேக்சிமம் அவங்கள திருப்திப்படுத்துறதுக்கான அந்த பொறுப்பு இருக்குல்ல, அந்த ரசிகர் மேலே உள்ள அந்த பொறுப்பு தான் ரஜினி எனக்கு பிடிச்ச விஷயம். ஆக்சுவலி நாட்டரசன் கூட்ட எங்கள் ஊர். அப்போ நான் 7வது 8வது படிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ எங்கள் ஊரில் இருந்து பாகநேரின்னு ஒரு ஊர் 20 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். அங்கே முரட்டுக்கால ஷூட்டிங்னு கேள்விப்பட்டோம். இதுவரை எங்கள் அப்பா எப்படி சொல்கிறார். ஆமாம், எங்கள் அப்பா வந்து எம்ஜிஆரோட ரசிகர், நம்ம ரஜினி ரசிகர். ஆமாம், அப்போ எங்கள் அப்பா தான் தகவல் சொல்கிறார், உங்கள் ஆளோட படம் ஷூட்டிங் நடக்குதான் பாகநேரில். எங்கள் அப்பா படத்தில் உதைக்கிற ஆள். அவரே சொல்லும்போது அப்போது நம்ம நினச்சோம் ஓகே நம்ம ரஜினி ரசிகர்னு. அப்போ அங்கே இறந்துட்டாருன்ட்டு அனுமதியும் கொடுத்தாரு. அந்த ஷூட்டிங் பார்த்துட்டு வந்துட்டு 20 விட்டு சைக்கிளே போனோம். 20 கிலோமீட்டர் சைக்கிளே பஸ் எங்கள் ஊர்லேருந்து சைக்கிள்லேயே போனோம். போய் ஃபஸ்ட்டு முரட்டுக்கால ஷூட்டிங் தான் நான் பார்க்குறேன்.
நான் முதல்ல ஷூட்டிங் வேடிக்கை பார்க்குற படமே முரட்டுக்கலை தான். அது எஸ் முத்துராமன் சார் படம். ஃபஸ்ட்டு பேர் பார்க்குறது சூப்பர் ஸ்டார் பார்த்துருக்கேன், ரஜினி சாரை. முதல்ல பார்த்தது ரஜினி சார் தான். அந்த இது மோட்டர் ஷூட்டிங் தான் நான் ஃபஸ்ட்டு அவரை பார்த்தேன். அந்த மாடு அடக்கிறது இருக்குல்ல, அந்த சிவிடி பவரில் அங்கே அந்த குரோவில் நான் நிற்கிறேன், சிவிடி சிவ சொல்கிறது. அதுக்கப்புறம் பொதுவாக எம்எஸ் தான் சாங்கு, அந்த தேர் வடிகட்டில் இறக்கி வருவார். பொதுவாக என் மனசு தங்கம் கீழே க்ரௌட்லேருந்து நான் பார்க்குறேன். ஆமாம், இன்னும் அது இறங்கி அடிச்சுட்டு அது கைக்கு பார்ப்பேன். இன்றைக்கி அந்த ஸ்டைலு அதனால் முதல்ல வேடிக்கை பார்த்தது. அதுக்கப்புறம் நான் படம் வரைவேன். அப்போ ரஜினி சார் ஷூட்டிங் பார்க்க போகும்போது ரஜினியை வரைஞ்சிட்டேன் பேப்பரில். வரைஞ்சி அவர்கிட்ட கையெழுத்து வாங்கிடணும் அப்படின்னு கொண்டு வச்சுருக்கேன், பாக்கெட் வச்சுருக்கேன். இப்போ அவர் எப்படி நெருங்குறது, ஒரு ஃபுல் க்ரௌடு, ஒரு போலீஸ் பாதுகாப்பு வேறு நிறையா இருக்கு. அப்புறம் இந்த பிரேக்கில் அவர் காரில் ஏறி கிளம்புறாரு. அங்கே யாரும் செட்டியார் வீடு இருக்கும்போது இப்போ நானும் என் தம்பி வந்துருந்தோம். முன்னாடி ஓடுறோம். ஒரு ஸ்டேஜில் பார்த்தா காரை காணோம். இன்னும் சந்தா போகும்ல காணோம். எந்த பக்கம் போச்சு தெரியல எனக்கு. அப்புறம் பார்த்தா அந்த கார் தடம், அப்போ மண் ரோடு தானே ஊரில், ஒரு தடம் பார்த்தோம். அந்த தடத்தை பார்த்தே ஓடலாம். ஓடி ஒரு இடத்துல கார் நின்றுச்சு. அப்பாடான்ட்டு நாங்கள் சாப்பிடல. ஆனால் அவர் சாப்பிட்டு திருப்பி காரில் ஏற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நான் இங்கே கூட்டத்தில் பார்க்க முடியாதுல்ல. ஒரு மணி நேரம் இருந்தோம். ஒரு அரை முக்கால் மணி நேரம் ஆச்சு. திருப்பி டிரைவர் வந்து காரில் உட்காந்தாரு. தலைவர் வரப்போகிறாரு அப்படின்னு ஒரு குஷி. அவர் எப்போ படப்படம் வந்தார், உட்காந்தாரு. ஒரு 3 நேரம் போயிட்டு ஃபஸ்ட்டு ரஞ்சி பேசிட்டேன். அதான் பேசிட்டேன். ஆமாம், அந்த பேப்பர் எடுத்துக்கிட்டேன். நான் அந்த படம் வஞ்சிருக்குன்னு பிரித்து காட்டும்ல, கையெழுத்து கேட்டேன், ஆட்டோகிராஃப் கேட்டேன்னா அதுக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களே. அப்போ சொன்னார், ஷூட்டிங் முடிட்டோம் போட்டு தரேன் அப்படின்னாரு. நம்ம இப்போ நினைக்கிறேன், இந்த 2 கெஞ்சி இருக்கலாமே சார். இல்லை சார், நாங்கள் வெளியூர்லேருந்து வந்திருக்கேன் சார், சைக்கிள் வந்திருக்கேன் சார் அப்படின்னு சொன்னால் போட்டிருப்பார். அவர் சொன்னதுக்கப்புறம் திருப்பி அந்த வார்த்தை வரல, கேட்டுக்கிட்டோம். அவ்வளோ திருப்பி போயாச்சு. அப்படின்னா நம்பிக்கை முடியட்டும், போய் பார்த்துக்கலாம்ட்டு. அது 5:30க்கெலாம் ஈட்டிடுச்சு. 6 மணிக்கும் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் எங்களுக்கு பயம். ஏன்னா நாங்கள் பகல் வந்துட்டோம். திருப்பி சைக்கிளாக நான் ஊருக்கு போனோம். அப்போல்லாம் வெறும் ரோட்டில் ஸ்ட்ரீட் லைட்லாம் இருக்காது. நம்ம சைக்கிளையும் டயர்னு போன இல்லை. அப்போ சின்ன பயம் இருந்துச்சு, அவன் இருட்டிடுச்சுன்னா போகிறது கஷ்டம் அப்படின்ட்டு. அப்புறம் அன்றைக்கி ஏமாற்றத்தோடு வந்துட்டோம். இருந்தாலும் ரஜினி சார் அன்றைக்கி பார்த்தது ரொம்ப சந்தோஷம். பல சாதனைகள் வந்து சூப்பர் ஸ்டார் பண்ணிட்டாரு. உங்களுக்கு பிடிச்ச அவரு பண்ண சாதனையா நீங்க நினைக்கிற சாதனை? அவருக்கு இன்னைக்கு 24 வயசு ஆச்சு நினைக்கிறேன். ஆமாம், இன்ன வரைக்கும் அவர் தான் சூப்பர் ஸ்டார். இன்ன வரைக்கும் அவருக்கான பிஸ்னஸ் ரஜினி சார் அந்த ஒரு மேனுக்காக பிஸ்னஸ்ஸு இன்றைக்கி நம்பர் 1 சொல்கிறேன். நம்பர் 1 இன்றைக்கும் இந்தியாவிலேயே இந்த வயசில் ஒருத்தர் கதாநாயகன், அவருக்குன்னு பிஸ்னஸ், அவருக்குன்னு ஓப்பனிங், இன்றைக்கி அந்த ரசிகர் கூட்டம் அப்படியே இருக்குது அப்படின்னா அது ரஜினி ஒரு ஆள் தான். இந்தியா மட்டும் இல்லை, வேர்ல்டுலேயே இந்த வயசில் யாரும் இருக்க வாய்ப்பு இல்லை. தமிழகத்தில் பார்த்தா எம்ஜிஆர் சிவாஜிக்கு மிகப்பெரிய ஒரு சகாப்தம். சிவாஜி அவர்கள் வந்து 60 வயசுக்கு மேலேயே அப்பா வேஷம், அப்புறம் தாத்தா வேஷம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அப்போ தீர்ப்பு, நீதிபதி, கல்தூன், இந்த மாதிரி அப்போ அப்பா வேஷம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். எம்ஜிஆர் வந்து 60 வயசு அந்ததுலேயே சினிமாவை முடிச்சுட்டு சிஎம் ஆகிட்டார். ஆனால் இவர் ஒருத்தர் தான் 70 தாண்டியும் இன்றைக்கும் அந்த ஹீரோ பவர் குறையாம சொல்கிறேன். இது வரைக்கும் அந்த சூப்பர் ஸ்டார் நோட்டுக்கால ஏறிச்சில்ல, அது ஏறிட்டே தான் ஏறிட்டே தான் இருக்கும். எங்கேயுமே அவருக்கு இறக்கங்கிறதே அந்த இறங்கு முகங்கிறதே இல்லை. எதுக்கு சொல்கிறேன்னா, சில படங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கலாம், அது இவருடைய புகழை பாதிக்காது, இன்னும் கூட்டியிருக்கு. பாபா தான் பண்ண படங்களே எதிர்பார்த்த படங்களில் கொஞ்சம் மிஸ் ஆனது. ஆனால் அதுக்கு சந்திரமுகி அடிச்சுட்டு போயிடுச்சு. அது வந்து பாபாவுக்கு வந்து அது 100 கோடி என்ன வசூலாகுமோ
அது 3-4 படம் இது வருஷம் போயிடுச்சு. ஆமாம். அதனால் இந்த வயசுலேயும் ஒரு 73 74 வயசில் ஒரு ஹீரோ இன்றைக்கும் ஹீரோவாக இருக்கார். இன்றைக்கும் ஃபைட் பண்ணால் நம்புகிறாங்க. சிலர்லாம் 65 மேலே துப்பாக்கி சுட்டு தான் இருப்பாங்க. துப்பாக்கி மேலே பவர் காட்டிடுவாங்க. தலைவருக்கு இன்றைக்கி துப்பாக்கி தேவையில்ல, 60 தேவையில்ல. இன்றைக்கும் 10 பேர் அடிக்கிறதுனா அடிச்சு நம்புவான். அதுதான் மிகப்பெரிய சாதனை. நான் சிவாசி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு வாரத்தில் எனக்கு ஃபோன் வந்துச்சு. ரஜினி சாரே லைனுக்கு வந்தார். ஆமாம், எனக்கு வந்து படத்தை பற்றி பேசுகிறாரு. எனக்கு வந்து படத்தை பற்றி பாராட்டலாம் தெரியுது. அவர் என்ன பேசுகிறார், எது பேசுகிறார் மைண்ட்லலாம் அவ்வளோ பெருசாக ஏறல. நம்மளோட ரஜினி சார் பேசியிருக்காரு. அந்த பிரமிப்பு நம்ம காலில் ரஜினி சாரோட அந்த ரஜினி சாரோட வாய்ஸ் விழுந்துட்டு இருக்கு. அது ஒவ்வொரு வைரம் சொல்லியிருப்பார்ல, வெளியில் விழுந்து இதயம் விழுந்த உறவேண்டு. இது காதில் விழுந்த அந்த அந்த ஓசை ஹார்ட்டில் அப்படியே ரிங்காரமாக விழுந்துருச்சு. ஏன்னா நம்ம வந்து எப்படிலாம் ஒரு படத்தை பார்த்துருப்போம். தேட்டரில் கியூவில் நின்று அடிச்சு இதில் பண்ணுவார்ல மன்னன், அது மாதிரிலாம் இப்போ நீ நடந்திருக்கு. இன்னும் தழும்புலாம் இருக்கு எனக்கு. கவுண்டரில் விட்டு ரத்தமாக இருக்கு எனக்கு. அப்படிலாம் அப்படி பார்த்தா அவர் இன்னைக்கு நம்ம படத்தை பாராட்டுறோங்கிறது சில நேரங்கள் தான் நம்ம வெட்டி அடைஞ்சிட்டோம்னு நமக்கு தோணும், உணரும். பணம் சம்பாதிச்சோம், கார் வாங்கினோம், பங்களா வாங்கினோம், ஊர்லாம் பாராட்டுது. நம்ம மனசு பேரரசு வெட்டி அடைஞ்சிட்டா அப்படின்னு மனசு சொல்லும் பாருங்க. ஊர்லாம் சொல்லாது, ஊரில் சொல்லும், அதெல்லாம் நம்பவே விடாது, மனசு சொல்லும். அப்படி ஃபஸ்ட் டைம் பேரரசு நீ வெட்டி அடைஞ்சிட்டா மனசு சொல்கிறதுல ராஜ் சார் பேசினது. அதுக்கப்புறம் மறக்க முடியாத லைஃப்பில் ரஜினி சார் வந்து படத்தை நம்ம எப்படி பார்த்துருக்கோம். நான் ரஜினி சார் ஒன்றா உட்காந்து படம் பார்த்தோம் திருப்பதி. எப்படி இருக்கும் படம் ஸ்க்ரீன் நம்ம ஓடிக்கிருக்கு. அது நம்ம மனசு அப்படியே நம்ம பக்கத்தில் ரஜினி உட்காந்துருக்காரு. நம்ம பக்கத்தில் ரஜினி சாரோட படம் பார்க்குறோம். இதோட என்ன கொடுப்புன்னு இருக்குது. நம்ம தலைவன் பார்த்து வியந்து அப்படியே நம்ம பிளட் குரூப் இருக்குல்ல, ஓ குரூப், ஏ குரூப்பாங்களே, அது மாதிரி நம்ம நமக்குள்ள கலந்து விட்டார் ரஜினி ரசிகராக கலந்துட்டு. அவரோட படம் பார்க்குறது இதுனா ரொம்ப அபூர்வமான ஆண்டு கொடுத்த வரம்னு சொல்லலாம். நேரத்தில் கற்றுட்ட விஷயம் என்னென்ன சார், வலியவரோ எளியவரோ யாரும் சரி மதிக்கிற சார். நான் ஃபஸ்ட்டு ஒரு சிவாஜி படம் ஷூட்டிங் தான் போகிறேன். போய் ஸ்பாட்டில் பார்க்க போகிறேன். தனியாக ஒரு சேரில் உட்காந்துருக்காரு. இப்போ நான் போயிட்டேன், எந்திரிச்சிட்டார். எந்திரிச்சு கைவிட்டுறவங்கிறாரு, உட்காரல அவர் எந்திரிச்சிட்டார். அப்புறம் ப்ரொடக்ஷன் சொல்லி ஒரு சேர் கொண்டாங்கிறாரு. இப்போ சேர் எடுக்க போகிறாங்க. சேர் போகிற வரைக்கும் நின்றுட்டே இருக்கார். நான் சொல்லி சார் நீங்கள் உட்காருங்க சார், உட்காரு. இல்லை சார் வரட்டும். எனக்கு அவர் நிற்கிறது மாதிரியா இருக்குது, நம்மளும் கூச்சமாக இருக்குது. சேர் நம்ம வந்து நிற்க வச்சுருவோமோன்ட்டு. அப்புறம் திரும்ப சொல்கிறேன், சார் நீங்கள் உட்காருங்க சார். இல்லை சார் வரட்டும். நான் பேசியிருக்காரு. சேர் வந்ததுக்கப்புறம் அவர் முன்னாடி சேரை போட்டு நான் உட்காந்ததுக்கப்புறம் சார் உட்காராரு. நான் அது வந்து இப்போ நம்ம ஒரு டைரக்டர் ஆகிட்டோம் அப்படிங்கிறல யார் வந்தாலும் நிறுத்த மாட்டார். யார் இருந்தாலும் ஃபஸ்ட்டு எந்திரிச்சு கை கொடுத்துட்டு உட்காருவார். இது வந்து நம்ம அவர்கிட்ட வந்து கற்றுக்கிட்ட விஷயம். அப்போ மனுஷனை அவர் மனுஷனை மதிக்கணும். அது பணக்காரன் ஏழை அதெல்லாம் இல்லை, மனுஷன் தானே. இன்னொன்று, நம்மளோட பெரிய ஆளுக்கு வந்தால் சிலர் எந்திப்பாங்க. இவர் அப்படி இல்லையே, இவரோட சின்ன ஆள் வந்தாலும் மதிக்கிறாரு. இன்றைக்கி இப்போ உள்ள நிறைய ஹீரோக்கெல்லாம் பார்க்குறோம், இல்லை பண்ணுறோம். சிலர்லாம் ஹீரோக்களை வந்து வாபோன்னு பேசுவாங்க. சிலதெல்லாம் இப்போ போட பேசுகிறதெல்லாம் பேசினா போச்சு. இப்போ என்ன இன்றைக்கும் இயக்குனரை வாங்க போங்க சார், ஸ்பாட்டுக்கு வந்தால் டைரக்டருக்குள்ள மரியாதையை இவ்வளோ இந்த வயசில் இன்றைக்கும் உச்சத்தில் இருக்க ஒரு நடிகர் இவரை விட 30 வயசு 40 வயசு கம்மியானாலும் படம் பண்ணாலும் இன்றைக்கி ஒரு 30 வயசு பையன் பண்ணால் கூட அதை ஏற்கணுங்கிற மரியாதை. அவர் சாருன்னு சொன்னாலும் பேர் சொல்லி கூப்பிடுறது நிறைய கேள்விப்படுவேன். அப்போது இதுதான் சார் உச்சத்தை வச்சுருக்குது. இன்னைக்கு இவர் கால்ஷீட்டுக்காக எத்தனை இயக்குநர்கள் தாங்க கிடக்குறாங்க. ரஜினி வச்சு பண்ணிட மாட்டோமான்னு எத்தனை பேருக்கு ஏக்கம் இருக்குது. அப்படி என்னன்னு சரி, அது டேரக்டர்ஸ் ஒரு படம் பண்ணுவாரா, 2 படம் பண்ணுவாரா,
சின்ன ஆளா? அதுக்கான மரியாதை, இயக்குனருக்கான மரியாதை இன்றைக்கும் கொடுத்துருக்க நடிகர்னா நம்ம சூப்பர் ஸ்டார் தான். டேரக்டரா ரஜினி சாரோட கெரியர்ல கிட்டத்தட்ட பல 100 படங்கள், 100க்கும் மேற்பட்ட படங்கள். உங்களுக்கு பிடிச்ச முதல் 3 படங்கள் சொல்லலாம். எனக்கு ஊரில் இருக்கும்போது ரொம்ப பிடிச்ச படம்னா பில்லா. பில்லா தான் நம்மளுக்கு அப்போ எவர் கிரீன். ஏன்னா பில்லா பார்த்ததுக்கப்புறம் நான் ரஜினி ரசிகனாக மாறுறேன். ஆமாம். அப்புறம் எனக்கு ஸ்கூல்லே என்ன பில்லா கூப்பிட்ற அளவுக்கு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு தான் நம்ம நடக்கிறதுலாம் ஒரு ஸ்டைல் நடக்குது. ஸ்கூலில் நமக்குள்ளே ரஜினி நடிச்சுக்கிறது, வெளியே பார்க்குறதுக்கு கோமாளி மாதிரி இருக்கும், நம்ம அப்படி திரும்புறது. அவ்வளோ ஒரு பில்லா தான் நம்மளுக்கு ரொம்ப எவர் கிரீன். அதில் வந்து அந்த ஒரு சீன் இன்னைக்கும் ஒரு நடிகர் வந்து ஒரு நிறைய பேர் நடிகர் சாகிற சீன் இருக்கும். அப்போ சாகும்போது நமக்கு ஃபீல் ஆயிரும், ரசிக்க மாட்டோம், ஃபீல் ஆயிரும். இப்போ சிவாஜி கணேசன்லாம் ஒரு சாகிற மாதிரினா நம்மளுக்கு கண் கணிக்கிறோம். முத்துராமனாக இருக்கட்டும், ஜெமினி கணேசன் சாகிற மாதிரினா ஃபீல் ஆயிரும்ல. ரஜினி சார் மட்டும்தான் சாகிற சீனில் ரசிப்போம். பில்லாவில் பார்த்துட்டிங்கன்னா அந்த பாலாஜி சார் வந்து காரில் வரும்போது பாலாஜி கார் ஓட்டிக்கிருப்பார், பின்னாடி உயிர் போராட்ட சுச்சுவேஷனில் துப்பாக்கி வச்சுக்குவார், நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகும்பார். பாலாஜி பார்த்துட்டு உயிருக்கு வந்து ஒட்டி வருவார். அப்படியே கொஞ்சம் அந்த உயிர் போகிற அந்த கண்ணு சொக்கும். சொக்கும்போது இவர் பார்த்துட்டு அப்படி இது பண்ணுவார், டக்குன்னு சுதாச்சுப்பார். கடைசியாக ஒரு இடத்துல சொக்கும்போது டக்குன்னு ஒரு டேன் பண்ணுவார், உயிர் போயிடும். அப்போ ஒரு ஹீரோ சாக போகிறாரு, சாகிற ஸ்டேஜில் நம்மளுக்கு ஃபீலிங் இல்லை, அங்கே ஒரு ரசிக்க வைக்கிறாப்புல. அதுதான் மற்ற நடிகர்களையும் இவருக்கும் உள்ள வித்தியாசம். அதே மாதிரி நான் வாழ வைப்பேன், சிவாஜி கணேசன் சாரும் ரஜினி சாரும் சேர்ந்து நடித்த படம். அதில் ஒரு சீன் வரும், மேஜர் சுந்தரராஜன் தான் அதில் வில்லன். ஆனால் ரஜினி சார் தான் வில்லன் மாதிரி ஸ்கிரிப்ட் போகும், கடைசி அவர் தான் வில்லன்னு தெரியும். ரஜினி சார் உயிர் போராடிப்பார், அவர் சுற்றுப்பாங்க. இப்போ சிவாஜி கணேசன்கிட்ட வந்து இவரை மேஜர் சுந்தரராஜனை ஒப்படைக்கணும். இப்போ இந்த உயிர் போகிற சூழ்நிலையில் துப்பாக்கி முனையில் அவரை உட்காரப்பார், அசைஞ்சா சுற்றுப்பார். இப்போ இவர் உசுறு கொஞ்சமாக போயிட்டுருக்கு, அவன் பாட்டே இருப்பான். கொஞ்சம் ரஜினி கண்ணு சொரும்போது அப்படி போல டக்குன்னு அலாட்டாக இருக்கும். அப்புறம் அப்படியே இருக்கும், திருப்பி ரஜினி அப்படியே உயிரை கையில் பிடிச்சிட்டு அவனை துப்பாக்கி முனையில் உட்கார வச்சுப்பார். திருப்பி கொஞ்சம் அப்படியே இந்த கண்ணு சொருவான், அவன் மெல்ல எழுந்திருப்பான். அந்த சீன் இன்ன வரைக்கும் என் மனசில் இருக்குன்னா, மனுஷன் ஒரு சாகிற சீனில் போய் எப்படி அவனை ஒரு ரசிக்க வச்சான். அதனால இன்றைக்கி ஒரு சூப்பர் ஸ்டார். ஃபஸ்ட்டு பில்லா. ஆமாம். நான் வாழைப்பு வந்து சீன்கா சொன்னது. ஆமாம். ரெண்டாவது வந்து எனக்கு முரட்டுக்காலை. முரட்டுக்காலைங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு ஷூட்டிங் வேடிக்கை பார்த்த படம். ஃபஸ்ட்டு தலைவரை பார்த்தது, ஃபஸ்ட்டு தலைவர்கிட்ட பேசுனது, இதெல்லாம் சேர்த்து முரட்டுக்காலை. இன்னொன்று பில்லா தான் அவரை ஒரு பெரிய ஹீரோ, ஒரு அந்தஸ்தை உருவாக்கப்படும். முரட்டுக்காலை வந்து மாஸ் ஹீரோ. முரட்டுக்காலை சூப்பர் ஸ்டாரை அந்த பட்டத்துக்கு தகுந்தால உருவாக்கிடுச்சு. மூணாவது படங்கிறது எனக்கு அண்ணாமலை. அண்ணாமலை வந்து எல்லா வகையிலும் ஒரு கமர்ஷியல் படம்னா எப்படி இருக்கணும், ஒரு கமர்ஷியல் படம் வேக்கிங் சொல்லுவாங்கள்ல, அதில் ரஜினிஷோட ஆக்டிங்காக இருக்கட்டும், அதில் ஒரு சின்ன தியாகம் இருக்கும், சாங்ஸு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த படம் எனக்கு நான் பார்த்துட்டு வெளியே வரும்போது வாய்ஸ் இல்லை, கத்தி தொண்டை கட்டி போச்சு. ஒரு நாள் 2 நாள் ஆச்சு எனக்கு ஒரிஜினல் வாய்ஸ் வர்றதுக்கே, கையெல்லாம் செவந்து போகும். அப்போ பாட்ஷா அது அடுத்த பெருசு கலெக்ஷன்லாம் இருக்கலாம், ஆனால் அண்ணாமலை தான் எனக்கு அந்த இன்னும் தொடையை பட்டிட்டு இந்த நாள் உன் காலண்டரை குறிச்சு போகும்பாரு, புல் வச்சுப்போம் தேட்டரில். அப்படி அது ஒரு ஓப்பனிங் சாங் வந்து எனக்கு அந்த பாதிப்பில் தான் வந்து வந்தேண்டா பால்காரன் அடடா, அந்த பாதிப்பில் நான் என்னுடைய திருப்பாச்சியில் நீ எந்த ஊர் நான் எந்த ஊர் முகவரி தேவையில்லை காசு பார்த்தா ஒன்றா தரும் ஒன்றா இருக்கும், அது பாதிப்பில் பண்ணது தான். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஃபஸ்ட்டு பில்லா, முரட்டுக்காலை, அண்ணாமலை. வணக்கம் தலைவரே. ஆமாம், நாங்கள் உங்களை தலைவான்னு கூப்பிட்டு இருக்கோம். அன்னைக்கும் என்னைக்கும்
என்றும் எங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா நீங்கள் இண்டஸ்ட்ரிக்கு வந்து 50 வருஷம் ஆச்சு. நீங்கள் இண்டஸ்ட்ரிக்கு வந்து 50 வருஷம்னா நான் உங்கள் ரசிகனாகி இப்படி ஒரு 48 வருஷம் நினைக்கிறேன். ஆமாம், உங்களுடைய நீங்கள் அறிமுகமான அந்த 3 முடிச்ச நான் 6வது படிக்கும் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் பரட்டை எங்கள் ஊர்லேருந்து வண்டி கட்டிட்டு போய் 16 வயதில் ஊரில் பார்த்து அந்த பரட்டை இன்றைக்கும் மனசு இருக்குது. அந்த பரட்டையை பார்த்தப்பவே நாங்கள் ரசிகராகி, ஆமாம், இன்ன வரைக்கும் உங்கள் ரசிகராக இருக்கிறது என்னை போன்ற அனைத்து ரசிகர்களுக்கும் பெருமையான விஷயம். ஏன்னா உங்களை மாதிரி நடிகர்னு சொல்ல முடியாது, உங்களை மாதிரி மனிதரை இந்த திரையுலகில் காண்பது அரிது.